கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் செலிப்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் போன்ற பல நாடுகளுக்கும், இந்தியாவில் உள்ள டெல்லி, ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய ஊர்களுக்கும் இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்போ எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முறைமாமன் படம், ஜெயராமன், கவுண்டமணி, குஷ்பு இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி அமைப்பு வரும். கவுண்டமணி அண்ணன் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருப்பார். வெளியில் ஜெயராமன் உள்ளே குஷ்பு மேடம் தான் குளிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பார். ஊருக்குள்ளே நாங்கள் ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இலக்கணம், அவர் மேலே கையை வச்சா அந்த ராமன் லக்ஷ்மணன் இலக்கணத்துக்கு கெட்ட பேர் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது பின்னாடி குஷ்பு மேடம் வந்து நிற்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்து வெளியில் நீனா இப்போ உள்ளே யார் அப்படின்னு சொல்லும்போது கவுண்டமணி அண்ணன் உள்ளேருந்து ராமர் குளிக்கிறாரா அப்படின்னுவார். எதுக்காக இந்த காமெடியை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன்னா, அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் அவ்வளோ அழகாக எழுதி திரைக்கதையை காமெடி கலந்த ஒரு கதையாக வடிவமைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் யாருன்னா நம்ம இயக்குனர் சுந்தர்சி அவர்கள். அவரது இயக்கத்தில் இப்போ தான் சமீபத்தில் பத்திரிகையாளர் கொண்டாட சிறப்பு காட்சிகள் முடிஞ்சுது. அந்த திரைப்படம் தான் கேங்கஸ். கேங்ஸ்டார் கேள்விப்பட்டிருக்காது, என்ன கேங்கஸ், ஓகே, அவங்க ஸ்டைலாக படத்தை வந்து ஸ்டைல் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தர்சி படங்கள்னாலுமே காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப ரசிகர்களை வெகுவாக கவரக்கூடிய ஒரு இயக்குனராக வந்து சுந்தர்சி அவர்கள் இருப்பார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். முறைமாப்பிள்ளை, முறைமாமன், உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, அருணாச்சலம், இன்னும் பல திரைப்படங்களை நம்ம சொல்லலாம். உள்ளம் கொள்ளை போகுது. இப்போ சமீபத்தில் அரண்மனை 4 பார்ட் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் மதகத ராஜா, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக போய்ட்டு உட்காந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு திரைக்கதையை காமெடி கலந்த ஒரு கதை கண்ணோட்டத்தோடு கொடுக்கக்கூடியவர் தான் சுந்தர்சி அவர்கள். இப்போ இந்த படத்தில் என்னங்க கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அரசாங்க பள்ளி, அந்த பள்ளியில் அப்பப்போ பார்த்திங்கன்னா இளம் பெண்கள் காணாமல் போகிறாங்க. அதுக்கு உண்டான காரணம் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி அனுப்புகிறாங்க. அந்த அதிகாரியை சுந்தர்சி வராரு. அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு தான் ட்விஸ்ட்டு, நமக்கு கிடையாது. ஓகே, அந்த ட்விஸ்ட்டில் அந்த பெண்ணுங்க ஏன் காணாமல் போடுறாங்க, உள்ளூரில் இருக்கிற பெரிய புள்ளிகளுக்கும் அந்த பெண்கள் காணாமல் போகிறதுக்கும் என்ன தொடர்பு, இப்படின்றலாம் வந்து இதை வந்து வரிசைப்படுத்திகிட்டே வர்றாங்க. வரும்போது அதே ஸ்கூலில் பிடி மாஸ்டர் வேலை செய்யக்கூடியவர் தான் நம்ம வைகை புயல் அண்ணன் வடிவேலு. இந்த வைகை புயல் அண்ணன் வடிவேலுக்கும் சுந்தர்சிக்கும் பிடி மாஸ்டர் யார் டிசைட் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு போட்டி நடக்குது. அந்த ஸ்கூல் நிர்வாகமே 2 மாதம் நாங்கள் வந்து டைம் கொடுக்குறோம், இதில் யார் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த ஸ்கூலோட பிடி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் நிர்வாகம் டைம் கொடுக்குது. இதெல்லாம் ரைட்டு. அரசாங்க பள்ளியில் எப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும்? ஒன்று, அரசு பள்ளி நடத்தக்கூடியவங்களை யாருக்கெல்லாம் அவுட் ஹவுஸு குவார்ட்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதுன்னு தெரியல. அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு எதுக்கு வந்து ஃபீஸ் அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டணும், எனக்கு வசதி இல்லைன்னு ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க. ஒரு குழந்தையோட அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னால் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டல, படிக்க வைக்க முடியாது. அவங்க தனியார் பள்ளியில் படிக்க வைக்கலையே, அரசு பள்ளியில் தானே படிக்க வைக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடியதுக்கு எதுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதில்ல. இதை பல லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அந்த லாஜிக் எல்லாம் விட்ருங்க. தமிழ் சினிமாவில் நம்ம லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது. சரி, கொடுத்துக்கப்பட்ட கதையாச்சும் ஒழுங்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வல் ரிவெஞ்ச் ட்ராமா. தன் மனைவியை கொன்றவர்கள் அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு வராரு சுந்தர்சி அவர்கள். ஆனால் என்ன ஒன்று, திருப்பி கொல்லாமல் அது எதனால் கொல்லப்பட்டாங்க அவங்க மனைவி, அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்து மேலே இவர் கை வைக்கிறார் சுந்தர்சி அவர்கள். அதுதான் இந்த படத்தோட பெரிய மையக்கூறு. சரி, நம்ம பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த அண்ணன் வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய காமெடி தானே சார் நமக்கு பெருசாக ஹைலைட்டாக அந்த படத்துலேயே நமக்கு வந்தாகணும். அப்போ அந்த காமெடி பெருசாக பேசணும்ல சார் அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், படத்தில் காமெடி காட்சியை தவிர மற்ற காட்சிகள் தான் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு காட்சி அமைப்புகள் வடிவமைப்பிச்சிருக்காங்க. உண்மையை தான் சொல்லணும். ஒரே ஒரு சீன் வேணால் வடிவேலு அண்ணன் முதல்ல வந்து ஒரு வில்லனை அடிச்சிட்டும் போது அவர் தூக்கிட்டு வருவாங்க. அங்கே வரும்போது நான் அடிக்கலையான்னு சொல்லும்போது ஒரு 1000 வகையான அடிக்கலை அப்படின்ற மாதிரி 1000 வகையான விஷயங்களை சொல்கிறாரு வடிவேலு அண்ணன். அது வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்குது. மற்றபடி எந்த இடத்துலையும் பெருசாக வடிவேலு அண்ணன் பண்ணுற யூஸ்வலான அந்த காமெடிக்கு சிரிப்புகள் வரலை திரையரங்குகளை. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். ஒவ்வொரு விதத்துலையும் கம்பேக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வடிவேலு அண்ணன். கம்பேக்கெலாம் கிடையாதுங்க. அவர் ஃபீல்டை விட்டு எங்கேயும் சினிமா துறையை விட்டுட்டு எங்கேயும் ஓடி ஒளியில்லை. அவர் சினிமா துறை தான் இருக்கார். அவரது படங்கள் வந்து பழையபடி ரசிக்கும்படியான காமெடி காட்சிகள் இப்போ இருக்கிற ஆடியன்ஸை வந்து மனநிலை மாறி இருக்குது. திரும்பவும் வந்து அதே மாதிரி அண்ணன் பண்ணுறதே வழக்கமாக ஒரு படங்களில் பண்ணுற காமெடியே தான் இதுலேயும் வந்துக்கிட்டே இருக்கே தவிர, பட் அப்போயாச்சும் ரசித்து சிரித்தாங்க. இப்போ ரசித்து சிரிக்கிற அளவு கூட ஒன்றுமே இல்லை. முதல் பாதி கொஞ்சம் கேத்ரினா தெரேசாவுடைய ஆக்ரோஷமான நடிப்பு,
சுந்தர்சியோட ஆக்ஷனு, வடிவேலனுடைய காமெடி எல்லாத்தையும் புகுத்தி இன்ட்ரோலோட ஒரு ட்விஸ்ட்டோடு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சரி நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக போய்கிட்டே இருக்குது. எப்பா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை வந்து ஏங்க வைக்குது உண்மையிலே சொல்லப்போனால். அதாவது கேங்கர்ஸ்ன்னு சொல்லி நம்மளைய படம் பார்க்க வந்த அனைவரையும் போங்கஸ் ஆக்கினாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த திரைப்படம் உண்மையை சொல்லப்போனால். இதில் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேனே, சுந்தர்சி அவர்களுடைய படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் மதகஜ ராஜா உங்களுக்கு தெரியும், 12 வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தை தூக்கி இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அது நல்லா வந்து சக்கப்போடு போட்டுச்சு. அந்த பொங்கலுக்கு ஒரு 5-6 நாள் நல்லா போட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், வசூலில் குடும்பமாக வந்து ரசித்தாங்க, சிரிச்சிட்டு போனாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு காமெடி என்பது வந்து சிலருக்கு வந்து டைலாக் டெலிவரி, சிலருக்கு வந்து ஆக்ஷனில் பண்ணுவாங்க, சிலருக்கு வந்து பார்வைகளே காமெடி பண்ணுவாங்க. இப்போ கவுண்டமணி அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வையிலே காமெடி பண்ணுவார். இப்படி முறைச்சி பார்க்குறது, எது பார்க்குறது, நக்கலாக பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் காமெடி அண்ணன் கவுண்டமணி பெரிய ஹைலைட்டாக இருக்கும். வடிவேல் அண்ணனுடைய காமெடிகள் பார்த்திங்கன்னா செய்கையில் நிறைய பண்ணுவார். சந்தானம் அவர்கள் காமெடி பார்த்திங்கன்னா வெறும் டைலாக் டெலிவரி தான். ஏன்னா ஒரு படத்தில் கூட நான் சொல்லுவேன், விடிவி கணேசன் வந்து ஒரு பாட்டு பாடிட்டுருப்பார், செண்பகமே தென்பூதிகை சந்தானமே அப்படின்னு சொல்லுவார்ல. இப்போ என்னை கலாச்சிட்டாராமா, இந்த பாட்டு வந்து ராமராஜன் பாடின மாதிரி இல்லை, அந்த மாடே பாடின மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் வந்து டைலாக் டெலிவரியில் வந்து நம்ம சிரிப்பு வந்து வர வைக்கக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கிற காமெடிகள் எல்லாமே. ஆனால் இந்த படத்தில் வடிவேலனுக்கு டைலாக் டெலிவரியும் எடுபடலை, வடிவேலனோட செய்கையும் பெருசாக எடுபடலைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்காக வடிவேலனை வந்து ரசிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்க. அதாங்க உண்மை சொல்லப்போனால். கதாநாயகிகளுக்கும் பெருசாக அழுத்தம் திருத்தமான காட்சி அமைப்புகள் இல்லை. இந்த அரண்மனை திரைப்படத்தில் அன்சிகா வந்து அவங்க வந்து நான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு வினய்கிட்ட சொல்ல வரும்போது ஒரு கலாட்டா நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள அடித்து போடுவாங்க, மாற்றி அடிப்பாங்களா, அதே மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இந்த படத்தை படமாக்கியிருக்காங்க. எதுக்கு வந்து அந்த எதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, எதுக்கு இந்த கதை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுது. ஏதாவது எப்படின்னா, ஒரு படத்தை எடுத்து தயாரித்து ஒரு 100 ரூபாயில் படத்தை எடுத்து தயாரித்து ஒரு 30 தான் வருதுன்னும் போது மீதி 70 ரூபா நஷ்டம் அடையும் போது அந்த படத்தை எடுக்காமலே இருக்கலாமே, அந்த 100 ரூபா அப்படியே அவங்க கையிலே இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரியும் வந்து கேள்விகள் கேட்க தோணுது. சுந்தர்சி அவர்கள் உண்மையாக நல்ல திரைப்படங்களை கொடுத்தவர், யாருமே மறுக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடி, வெறும் காமெடிக்காக ஒன்று டைரக்டருங்க அவர். வெறும் காமெடியை நம்பி படங்கள் சில்லு ஜூப்ளி வெள்ளி விழாலாம் கொடுத்துருக்காரு சுந்தர்சி அவர்கள். அதில் படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக கதை ஒரு சின்னதாக ஒரு நாட்டை எடுத்துப்பார், அதில் காமெடி கலந்து ஒரு கதை களத்தை கொடுப்பார். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்தவர் தான் நம்ம சுந்தர்சி அவர்கள். அதே வந்து எல்லா காலத்துலையும் கை கொடுக்குமா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு கேள்விக்குரியதான். அந்த வகையில் தான் இந்த கேங்கர்ஸ் திரைப்படமும் நாம் வந்து உண்மையிலே நம்ம எதிர்பார்த்தோம். இந்த திரைப்படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு எனக்கும் பல ரிப்போர்ட் வந்து நல்லா வந்திருக்கு, வடிவேல் காமெடி பெருசாக பாசிபிள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்கே ஒன்றும் பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றுமும் இல்லை, படமும் பெருசாக இல்லை. மொத்தத்தில் கேங்கர்ஸ் நம்மளை வந்து போங்கஸ் ஆனது தான் மிச்சம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.